ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்னு கட் பண்ணி வச்சுக்கோம்னா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை மிளகாய் காரத்துக்கு இருக்க புளி, பூண்டு அவ்வளோதான் இருக்கும். உப்பு தேவையான அளவு. சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடாக வந்துருக்கு. எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்து வளர்க்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடு ஏறிச்சு. ஒவ்வொரு காய்கறிகளை வந்து சேர்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பட்டை மிளகாய் சேர்க்கப்புறம் பட்டை மிளகாய் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துப்போம், இப்போ சேர்த்த எல்லாத்தையும் சரியான முறையில் நம்ம சேர்க்குறப்ப தான் அங்கே தக்காளி சட்னியோட சுவை வந்து வரும். பூண்டு தக்காளி சட்னி அந்த சுவை வரணும்னா சரியான நேரத்தில் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வளர்க்கணும், மட்டும்தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரும். அப்படிங்கிறதுனால வந்து அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தக்காளி இதோட சேர்த்துக்கிறோம். தக்காளி இதில் கொண்டு இது கொண்டுப்போம். எல்லாம் அலாவுதீன் போல புகை மாதிரி வருது. இப்போ அடுத்ததா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டோடனே தான் ஒரு பச்சை கலர் ஜிங்குச்சான்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விடுவோம். ரொம்ப எளிமையாக வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு தக்காளி சட்னினா அதுதான் பூண்டு தக்காளி சட்னி. நம்ம ஆல்ரெடி ஒரு தக்காளி சட்னியை போன வாரம் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்ததான் கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வீடியோட லிங்க் வந்து கிளிக் செக் பண்ணி பாருங்க. இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வந்து வரப்பட்டுடுச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சாப்பிட வேண்டியதுதான். சூடு நல்லாவே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்ட நம்ம அரைக்க வேண்டியதுதான். பார்க்கறதுக்கே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒன்று இருக்கு. கிரீன், ரெட், ஒயிட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. இதோடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுல சேர்த்துக்கலாம். செரிமானத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் இது. நல்லா இருக்கு, சூப்பர் வரும். வெள்ளை உளுத்தம் பருப்பு இதோட கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்க்கலையா? ஓ தெரிஞ்சுதா? ஓ மை காட். போடு. வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. பொரிஞ்சு முடிச்ச உடனே அதை அப்படியே தூக்கி நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய பூண்டு தக்காளி சட்னியோட சேர்த்துக்க வேண்டியதுதான். ரொம்ப வந்து ஒரு எளிமையாக வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பூண்டு தக்காளி சட்னி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுவை எப்படி இருக்குன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டெய்லிக்கு டிஃப்ரெண்டான சட்னியை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சீரீஸ் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பூண்டு தக்காளி சட்னியை வந்து பார்த்துருக்கோம். அடுத்து
நாளைக்கு நம்ம வேற ஒரு டிஃப்ரெண்டான, இது வரைக்குமே இந்த உலகத்துல யாருமே செய்யாத ஒரு சட்னி நம்ம செய்ய போறோம். ஒன்று கொடுத்து செய்ய மாட்டீங்க. இப்போ சட்னியை டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நேரமாக வந்து எச்சு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் லைட்டாக புளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த டேஸ்ட்டு ஓகே. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பாருங்க. வாவ்.